Welcome to Tanu Science. In this video, we will learn the answers for answer in detail part from chapter 10 Matter Around Us of class 9th Science. First question, write the differences between elements and compounds and give an example for each. இப்போ எலமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். எலமெண்ட் அப்படின்னு சொன்னால் மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த காப்பர் இருக்குது. ஸோ காப்பர் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். அப்போது இது எல்லாமே Cu காப்பரால் தான் ஆகியிருக்கும். அதே மாதிரி த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல், இப்போ ஒரு சின்ன பார்ட்டிக்கல் நம்ம கட் பண்ணால் கூட அந்த பார்ட்டிக்கல் வந்து அந்த ஆட்டமோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் வச்சுன்னு இருக்கும். ஸோ இப்போ அந்த ஒரு ஆட்டத்துக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டி தான் இந்த எலமெண்ட்டுக்கே இருக்கும். அதே மாதிரி இது என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால் கேனாட் பி broken டவுன் இன்டூ சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ். ஸோ சப்ஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாது. ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதுதான் எல்லாத்துக்குமே இருக்கும் எலமெண்ட்டுக்கு. ஆனால் இது என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால் இப்போது காப்பரை வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ண முடியாது, சிம்பிளர் சப்ஸ்டன்ஸை கட் பண்ண முடியாது. அதே மாதிரி அயன் இரும்பு. ஸோ இதுவும் எதுனா மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம் Fe. இப்போ இந்த Feக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குதோ அதே ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஃபுல்லாகவே இந்த எலமெண்ட்டுக்கு இருக்கும். ஆனால் நம்ம சிம்பிளர் சப்ஸ்டன்ஸை வந்து இதை பிரேக் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு காம்பவுண்டு. இப்போ காம்பவுண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சுகர். ஸோ இப்போ இந்த சுகரோட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு சொன்னால் அதை கேன் சுகர்னு கூட சொல்லலாம், கரும்பு சர்க்கரை. C12H22O11. அப்போ இந்த காம்பவுண்ட் இஸ் மேடப் ஆஃப் 3 எலமெண்ட்ஸ், அதாவது கார்பனு, ஹைட்ரஜனு அண்டு ஆக்சிஜன். இந்த டெஃபினட் ப்ரொபோர்ஷன் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இந்த சுகருக்கு வந்து மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது. இதை காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து மேடப் ஆஃப் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். ஸோ கார்பனும் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அதனால் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம் தான் இது காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். ஸோ இந்த ஒரு சின்ன பார்ட்டிக்கல் நம்ம எடுத்தால் கூட இது வந்து மாலிகுலுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும் அந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலுக்கு இருக்கும். அதே மாதிரி கேன் பி broken டவுன் இன்டு எலமெண்ட்ஸ் பை கெமிக்கல் மெத்தட்ஸ். ஸோ ஃபிசிக்கல் மெத்தட் கிடையாது, கெமிக்கல் மெத்தட்ஸ் மூலமாக நம்ம இதை வந்து செப்பரேட் பண்ண முடியுமா, அதாவது எலமெண்ட்ஸாக கார்பனோ ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ வந்து நம்ம செப்பரேட் பண்ணலாம் பை யூஸிங் த கெமிக்கல் மெத்தட்ஸ், நாட் பை ஃபிசிக்கல் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள், சோடியம் குளோரைட். ஸோ இது உப்பு, சாதாரண உப்பு. இது NaClன்னு சொல்லுவோம். இந்த சோடியம் குளோரைடை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா சோடியம் குளோரைடு பிரித்து எடுக்கலாம். அதாவது என்ன மெத்தட்னு சொன்னால் கெமிக்கல் மெத்தட், ஃபிசிக்கல் மெத்தட் நம்ம பிரிக்க முடியாது. ஸோ காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னால் மேடப் ஆஃப் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். இப்போ இங்கே சோடியம் இருக்குது, குளோரின் இருக்குது. அதேமாதிரி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல், சின்ன பார்ட்டிகல்னா கூட அந்த பார்ட்டிகளுக்கு வந்து அந்த காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி வந்து அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை வந்து பிரேக் பண்ணலாமா, ஸோ எலமெண்ட்டை வந்து பிரேக் பண்ண முடியும் இந்த காம்பவுண்டு பை கெமிக்கல் மெத்தட்ஸ். நவ் வில் see how to write. Element made up of only one kind of atom, made up of more than one kind of atom. The smallest particle that retains all its properties is an atom. The smallest particle that retains all its property is the molecule. Cannot be broken down into simpler substances. Can be broken down into elements by chemical methods. Example, copper, iron for element, for compound, cane sugar, sodium chloride. Question number 2. Explain Tyndall effect and Brownian movement with suitable diagram. ஃபஸ்ட்டு கொஷினில் டிண்டால் எஃபெக்ட் இருக்கும், அப்புறமா ப்ரௌனியன் மூமெண்ட் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரௌனியன் மூமெண்ட் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் டிண்டால் எஃபெக்ட் பார்க்க போகிறோம். அதனால் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரௌனியன் மூமெண்ட் என்னென்னு பார்க்கலாம். இந்த ப்ரௌனியன் மூமெண்ட்னா கொலாய்ட் சொல்யூஷன். ஸோ கொலாய்ட் சொல்யூஷன், நான் இப்போ வாட்டரில் நான் மில்க் வந்து ஆட் பண்ணுறேன், இல்லை மில்கே எடுத்துனா கூட அது கொலாய்ட் சொல்யூஷன் தான். இப்போ இந்த கொலாய்ட் சொல்யூஷனில் அந்த மாலிகுல்ஸ் வந்து ரேண்டம் மூமெண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த ரேண்டம் மூமெண்ட்டில் இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் வித் ஹெல்ப் ஆஃப் பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப். ஸோ பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் உதவியோட நம்ம இந்த கொலாய்ட் சொல்யூஷனை பார்க்கும்போது இந்த கொலாய்ட் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் கான்ஸ்டன்ட்லி மூவிங் இந்த ரேப்பிட்லி இன் ஜிக்ஸாக் டிரெக்ஷன். ஸோ ஜிக்ஸாக் டிரெக்ஷன் வந்து மூவ் ஆகும், இங்கே அங்கே வந்து நகரும். இது எதனால் ஏற்படும்னு சொன்னால் அந்த கொலாய்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஒன்றோடு ஒன்று வந்து மோதிக்குது. ஸோ ஒன்றோடு ஒன்று வந்து அன்பேலன்ஸ்டு பம்பார்ட்மெண்ட்டால் அது வந்து ஜிக்ஸாக் மூமெண்ட்டால்
இந்த மூமெண்ட் வந்து நடக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு பேர் தான் ப்ரௌனியன் மூமெண்ட். ஸோ ப்ரௌனியன் மூமெண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா ஜிக்ஜாக் மூமெண்ட் அப்படின்னு பேர். அந்த டிஸ்பர்ஷன் மீடியம். ப்ரௌனியன் மூமெண்ட் நெக்ஸ்ட் வந்து டிண்டால் எஃபெக்ட்டு. டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னா ஒரு கொலாய்ட் சொல்யூஷனில் ஒரு ஸ்ட்ராங் பீம் ஆஃப் லைட் வந்து பாஸ் ஆச்சுன்னா அந்த பாத் வந்து அந்த லைட்டு போன பாத் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து டிண்டால் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அந்த லைட்டு இலுமினேட் ஆகிற பாத்துக்கு பேர் வந்து டிண்டால் கோன் அப்படின்னு பேர். இப்போது இது வந்து நம்ம இந்த சினிமா ஹாலில் வந்து ப்ரொஜெக்டர்லேருந்து லைட் வரும். அந்த லைட் வந்து விசிபிள் ஆகும் அந்த ரூமில். அதே மாதிரி நம்ம கனோஃபி ஃபாரஸ்ட் அடர் மிகுந்த காடில் வந்து ஒரு லைட் வந்து சன்லைட் வந்து அந்த அந்த இலைங்களுக்கு இடையே வந்து செல்லும்போது அதோட பாத்து தெரியும். அதே மாதிரி வீட்டில் ஜன்னலில் இருந்து சூரிய ஒளி வந்துச்சுன்னா அந்த சன்லைட் வந்து அதோட பாத்து தெரியும். இதெல்லாம் வந்து அந்த டிண்டால் எஃபெக்டோட அப்ளிகேஷன். இப்போ இங்கே வாட்டரில் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம் கொலாய்ட் சொல்யூஷனுக்காக. அதுக்கப்புறம் அந்த லைட்டை வந்து பாஸ் பண்ண சொல்ல அது பாத்து வந்து விசிபிள் ஆகுது பாருங்கள். அந்த பாத்து வந்து எதனால் விசிபிள் ஆகுதுன்னு சொன்னால் அந்த கொலைட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணுது. ஸோ அந்த பாத்து வந்து விசிபிள் ஆகிறது தான் டிண்டால் எஃபெக்ட். Now we'll see how to write Brownian movement. When colloidal solution are viewed under powerful microscope, it can be seen that colloidal particles are moving constantly and rapidly in zigzag directions. The Brownian movement of colloidal particles is due to the unbalanced bombardment of the particles by the molecules of dispersion medium. The given suitable diagram for this Brownian movement. This is a zigzag direction. Students, you have to draw this diagram. Next, Tyndall effect. Dear students, you can start from here. Tyndall effect. When a strong beam of light is focused on a colloidal solution, the path of the beam becomes visible. This phenomenon is known as Tyndall effect and the illuminated path is called Tyndall cone. For Tyndall effect, this is suitable diagram. Dear students, we have to draw for Tyndall effect. Question number 3. How is a mixture of common salt, oil and water separated? You can use a combination of different methods. This is separating funnel. Mixture of common salt, water, அப்புறம் ஆயில், கெரோசின் தான் ஆயில். இது ஒரு செப்பரேட்டிங் ஃபனலில் எடுத்துன்னு இருக்கிறோம். இந்த சால்ட் என்னன்னு சொன்னால் வாட்டரில் டிசால்வ் ஆகிடும். இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடுறோம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு. ஆயில் வந்து மேலே மிதக்கும். தண்ணி வந்து அந்த உப்பு தண்ணி வந்து கீழே வந்து நின்றுடும் டியூ டு த டென்சிட்டி. இப்போ இந்த ஸ்டாப் காக்கை ஓப்பன் பண்ணி இந்த வாட்டரை மட்டும் தான் சால்ட் வாட்டரை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு கெரோசின் வந்து இதில் செப்பரேட் பண்ணிடுறோம். ஆயில் வந்து இதை க்ளோஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம். வாட்டர் இந்த சால்ட் வாட்டர்லாம் ரிமூவ் ஆகிட்ட பிறகு இந்த கெரோசின் ஆயில் மட்டும் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டாப் காக்கை வந்து லாக் பண்ணிடுறோம். ஸோ லாக் பண்ணிட்டா இதில் வந்து ஆயில் மட்டும் செப்பரேட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த சால்ட் வாட்டரை இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கிறோம். டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கில் எடுத்து ஹீட் பண்ண சொல்ல என்ன ஆகும்னு சொன்னால் வேப்பரைசேஷன் வரும். இந்த வேப்பரைசேஷன் வந்து கண்டென்சரில் போயிட்டு கண்டென்ஸ் ஆகிட்டு பியூர் வாட்டராக வந்து சேகரிக்கப்படும். பியூர் வாட்டராக வந்து கலெக்ட் ஆகும். இந்த பியூர் வாட்டர் வந்துட்டு பிறகு இதில் வந்து சால்ட் வந்து ரெசிடியூவாக வந்து லெஃப்ட். ஸோ சால்ட் வந்து இதிலே வந்து நின்று போயிடும் உப்பு. அப்போது எண்ணெய் வந்து அந்த செப்பரேட்டிங் ஃபனலில் செப்பரேட் ஆகிடுது. அப்புறம் இந்த வாட்ரு வந்து இதில் இந்த கொனிக்கல் ஃப்ளாஸ்கில் செப்பரேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த சால்ட்டு வந்து இந்த ஃப்ளாஸ்கில் டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கில் வந்து ரெசிடியூவாக நின்றுடுது. ஸோ we can separate like this. Now we will see how to write. A mixture of common salt, oil and water are taken in a separating funnel. The salt dissolves in water. Allow it to stand for few minutes. The oil floats on top. The salt water can be separated by opening the stopcock in the funnel. The oil is left behind in the funnel. Now the salt water is heated slowly. Pure water vapor passes through the condenser.
the salt is left behind in the distillation flask as a residue. Thank you, students.